Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா C ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸா அல்லது யூனிட் மேட்ரிக்ஸ் இல்லையான்னு சொல்லி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அப்படின்னு இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 0வாக இருக்கும். இதான் என்னென்னு சொல்லுவோம் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிமோ. நம்ம இப்போ C ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அது எப்படி யூனிட் மேட்ரிக்ஸா இல்லைன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ என்டர் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்குது. என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதாவது 3x3 மேட்ரிக்ஸுடைய எலமெண்ட்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். 1 இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். 1 0 0ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ எலமெண்ட், செகண்ட் ரோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 1 0 கொடுக்குறேன். அடுத்து தேர்ட் ரோ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 0 1 சொல்லி கொடுத்து நம்ம ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது யூனிட் மேட்ரிக்ஸா இல்லைன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 1ன்னு இருக்குது, மற்ற எலமெண்ட்ஸ்லாம் 0 0ன்னு இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிமோ. இப்போ நம்ம எப்படி இது C ப்ரோக்ராமில் போகிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேமு www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டேஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், C ஃபைலாக சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா C ஃபைல் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணணும். நான் STDIO அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன், CONIO அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன், நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் என்ன பண்ணுற இடத்துல மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அதாவது என்னென்ன வேரியபிள்ஸ் உள்ள ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அந்த வேரியபிளாக ஃபஸ்ட் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப்பில் நம்ம கொடுக்க போகிற மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக A அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x3ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லூப் யூஸ் பண்ணி தான் அரே வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக ஜேன்னு சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், அதாவது பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னால நமக்கு அதாவது 3 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணணும். சாரி 3 எலமெண்ட்ஸ், அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆகணும். நான் டபுள் லூப் அதாவது நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறதுனால நான் அதனோட லிமிட் 3ன்னு சொல்லி கொடுத்துறேன். அதாவது என்னன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லி இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CLR ACR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூஸ், அதாவது என்டர் த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணி தான் அந்த அட்ரஸில் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு லூப் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். = 0, ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லூப் நமக்கு n டைம்ஸ் ரன் ஆகணும், அதனால் n சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டைப் I++ன்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லூப் கொடுத்தாச்சு. நெஸ்டட் லூப் அப்படிங்கிறதுனால ஒரு லூப்புக்குள்ளே தான் இன்னொரு லூப் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபார் ஜேங்கிற லூப் இதுக்குள்ளார யூஸ் பண்ணுறேன். J = 0 J less than, அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இண்டெக்ஸ் இருக்கும். அதாவது 0, 0, 0, 1, 0, 2 அந்த மாதிரி நமக்கு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இண்டெக்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம டபுள் லூப் யூஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I லூப் ரன் ஆகும்போது அதனுடைய வேல்யூ 0ன்னு இருக்கும். அப்போ J லூப் நமக்கு 0 1 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸில் அந்தந்த வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு J லூப் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரன் ஆகணும். அதனால் அதனோட லிமிட் என்ன சொல்லிக்கிறேன், என்னன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது J ஆப்ரேட்டர் டைப் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதனால் J++ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸை இன்புட் வாங்கணும் அந்த அட்ரஸில். அதனால் பண்ணுறேன் இன்புட் ஃபங்க்ஷன் scanf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். scanf இன்டிஜரோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா %d, அதனால் %dன்னு கொடுத்துறேன். கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா A(i, j) அப்படிங்கிற பொசிஷனில் நமக்கு ஸ்டோர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் A(i, j)ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த நம்ம இன்புட் கொடுத்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த நெஸ்டட் லூப்பை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இன்செர்ட் கீ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இன்செர்ட் கீ நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். printf ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரோவில் 3 எலமெண்ட்ஸ் வரணும். அதாவது ஒரு எலமெண்ட்ஸ் இன்னொரு எலமெண்ட்ஸ் நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். என்ன பண்ணுற, ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதனால் இன்டிஜர் வேல்யூ அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன், %d அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். நமக்கு A(i, j) அப்படிங்கிற பொசிஷனில் இருக்க வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல A(i, j)ன்னு கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்து நமக்கு 3 எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகணும். அடுத்த 3 எலமெண்ட்ஸ் பார்த்து நமக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணுறேன், பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு நியூ லைன் கொடுக்குறேன். அதாவது /n அப்படின்னு கொடுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வர எலமெண்ட்ஸ், அதாவது 3 எலமெண்ட்ஸுக்கு அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல /n கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகிடும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், நம்ம ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக இல்லைன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த லூப்பை தான் நம்ம நெஸ்டட் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த லூப் என்ன பண்ண போகிறேன், காப்பி பண்ணி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இஃப் கண்டிஷன் வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இஃப் கண்டிஷன் வச்சு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். இஃப் பார்த்திங்கன்னா I ஈக்குவல் டு j, அதாவது ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் அது பார்த்திங்கன்னா நமக்கு டயகனல் எலமெண்ட்ஸாக இருக்கும். அப்போ I ஈக்குவல் டு ஜேவாக இருந்தால் ஃபஸ்ட் இது ஒரு கண்டிஷன், நமக்கு 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் a ஆஃப் I, j அப்படிங்கிற பொசிஷனில் இருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 1 இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் ஈக்குவல் 1 இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்படி நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஆர்கேட் யூஸ் பண்ணுறேன், டபுள் பைப் சிம்பிள். இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா I நாட் ஈக்குவல் டு ஜேவாக இருக்கணும். அதாவது ஐயோட வேல்யூ ஜேவுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த a ஆஃப் I, ஜேவில் இருக்க அந்த பொசிஷனில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0வாக இருக்கணும். அதாவது a ஆஃப் I, j ஈக்குவல் நமக்கு 0வாக இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் நான் என்ன பண்ணுறேன், k அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். கேன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், எனக்கு ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் பண்ணுறேன் k++ன்னு சொல்லி இன்க்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் அது யூனிட் மேட்ரிக்ஸாக இல்லைன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன். இஃப் k ஈக்குவல் n இன்ட்டு n, அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது 9 கண்டிஷன் இந்த இடத்துல செக் பண்ண போகிறோம். அதாவது 9 எலமெண்ட்ஸும் செக் பண்ண போகிறோம். அப்போ 9 எலமெண்ட்ஸோடைய கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த கேவோட வேல்யூ நமக்கு 9ன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு அந்த 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அது யூனிட் மேட்ரிக்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல k ஈக்குவல் இன்ட்டு நான் n இன்ட்டு n கொடுக்குறேன். அதாவது நமக்கு n இன்ட்டு n டோட்டலாக வந்து 9 எலமெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல n இன்ட்டு n சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் என்ன பண்ணுறேன், பிரிண்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அது யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறேன், எல்ஸ் பார்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். else இதில் பார்த்தீங்கன்னா நான் கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் யூனிட்னு சொல்லி என்ன பண்ணேன், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் யூனிட்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், கெட் ch அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். கெட் கேரக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இடத்துல கால் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறேன். Alt F9 நமக்கு எரர்ஸ் 2 இருக்குது. என்ன 2 எரர் இருக்குது. ஸ்பெஷல் சின்டெக்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம், ஒரு பேரந்தசிஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம். ஜஸ்ட் அதை கேன்சல் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ கம்பைல் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூஸ்னு கேட்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு a1,1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்க வேல்யூ கொடுக்க போகிறேன். 1 0 0. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ எலமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ எலமெண்ட் கொடுக்குறேன். 0 1 0ன்னு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ எலமெண்ட் 0 0 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம அந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண போது நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸா அல்லது யூனிட் மேட்ரிக்ஸ் இல்லையான்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது 3/3 இருந்தாலும் சரி, அல்லது 2/2 எந்த மேட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி, அந்த மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸாக இல்லையான்னு சொல்லி நம்ம இந்த ப்ரோக்ராம் வச்சு சிம்பிளாக ஃபைன் பண்ணிடலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjobs.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது டிசைனிங் டியூட்டோரியல் வேணாலும், அது ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணாலும் எங்கள் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் வீடியோவை யூடியூப் சேனலில் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.